ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ என்னன்னா சிஓஏ எக்ஸாம் வந்து வரப்போகுது ஏப்ரலில். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், உடனடியாக கொஞ்சம் ப்ராக்டிக்கல் போட்டுட்டு இருக்கேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் அதுவும் பார்ப்போம். கொஸ்டினை பார்த்துடணும். கொஸ்டினை பார்த்தா தான் தியரி எப்படி வருதுன்னே தெரில. கம்ப்யூட்டர்லேயே அது எப்படி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 50 மார்க்கு 1 ஹவரு, 50 மார்க்கு 20 மார்க் எடுத்தால் போதும். அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 10 மார்க்குக்கு வந்து சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ், ஏதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. இன்னொன்று அதே மல்டிபிள் சாய்ஸ் தான் கொஸ்டின்னு 10 2 மார்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து லாஜிக்கல் திங்கிங் நம்ம திங்க் பண்ணி அதில் ஒன்று செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுற மாதிரி. அது 20 மார்க்கு. மேட்ச்சு 10. இதெல்லாம் இந்த 3 வந்து ஏற்கனவே இருந்தது தான். இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி வருது. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் 1 10, அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதே 40 ஏற்கனவே இருந்தது தான். இப்போ ஒன்று 50 ஆக்கியிருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க. 50 மார்க்கு 20 எடுத்தால் பாஸு. இப்போ நான் கொடுக்குற கொஸ்டின்லாம் கிடுக்கிடுன்னு நீங்கள் படிச்சிங்கன்னா இது எல்லாத்துலேயுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடலாம். மேட்ச் த ஃபாலோயிங், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் லாஜிக்கல்லாம் ஒன்று செலக்ட் பண்ணலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் 1 வேர்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே 1 வேர்டு மார்க்கு நிறையா. இப்போ நான் தரப்போகிறேன். இது தியரிக்கு. நீங்கள் இனிமேல் பார்க்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்லோவாகவே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும். இது 1 மார்க் கொஸ்டின்ஸ். இது டேஷ் மாதிரி எப்படி வேணாலும் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். டேஷ் மாதிரியும் வரும், இது பொறுத்துகையிலையும் வரும், எதில் வேணாலும் வரும். இப்போ பாருங்கள், 1 GB அப்படின்னா என்ன, 1200 MB, 1024 24 MB ஓசிஆர். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க, பிரிண்ட்ரு, ஸ்கேனரு எல்லாமே. இப்போ ஓசிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். பிசிஎக்ஸ்டி அப்ரிவேஷன் என்ன, பர்சனல் கம்ப்யூட்டர் எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி. ரேம்னா கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும், அது ஒரு வேலட்டைல் மெமரி. வேலட்டைல் மெமரினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட செஞ்சிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். ரோம்னா நான் வேலட்டைல் மெமரி, கரண்ட்டு போனாலும் அது எல்லாமே செகண்டரி மெமரி. அப்படி கொஞ்சம் அப்படியே பார்த்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு. இன்செட் மோட் ஈஸிய டெக்ஸ்ட் மோட் டிஃபால்ட்டாக இருக்கும். பேஜ் செட்டப் கமெண்டு என்ன இருக்கும், பேஜ் லேஅவுட்டில் இருக்குது. அடுத்தது கண்ட்ரோல் யூனிட், இது மட்டும்தான் சூப்பர்வைசர் எல்லா யூனிட்டுக்கும். இது சிபியூவில் இருக்கும். 3 இருக்கும். ஏஎல்யூ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு, மெமரி. 3 தான் சிபியூக்குள்ளே இருக்கும். ரைட் கிளிக் ஆன் த மவுஸ் யூஸ் டு வியூ ப்ராப்பர்ட்டிஸ் செலக்டட் ஐட்டம்ஸு. ஒரு எதுலையாவது ஒன்றில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ப்ரெஸ்ஸிங் டெலிட் கீ பாருங்கள். டெலிட் 1 கேரக்டர், ஒரு எழுத்தாக ரைட் சைடு முன்னாடியே அழிச்சிட்டு போகும். அண்ட் ஆப்ரேட்டர் ஜாயின் டெக்ஸ்ட், இது வந்து எக்ஸலில். டாட்மேட்டிக்ஸ் பிரிண்டர் பிரிண்ட்ஸ் கேரக்டர் அட் 7x5 மேட்ரிக்ஸ். அபாக்கஸ் வந்து எது, ஆடிங் மேனுவல் டிவைஸ் ஃபார் ஆடிங் நம்பர்ஸை. மினிமைஸ் பட்டன் ரெடியூஸ் பண்ணி நம்மளோட அந்த விண்டோவை கொண்டாந்து டெஸ்க்டாப்பில் டாஸ்க் பாரில் வச்சிரும் மினிமைஸ் பட்டன். கண்ட்ரோல் சி வந்து காப்பி. சார்ட் அண்டு இது சார்ட்டு, இந்த ஃபீச்சர்லாம் எங்கே இருக்கணும்னா சார்ட்டெல்லாம் எம்எஸ் எக்ஸலில் இருக்கும். அதே போல் எம்எஸ் எக்ஸலோட இன்னொரு பேர் ஓப்பன் ஆஃபீஸில் கால்சி. இது கிடையாது. HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு த டாக்குமெண்ட்ஸ் ஆர் சேவ்டு வித் தி எக்ஸ்டென்ஷன் .docx. ஓப்பன் ஆன் ப்ரெஸ்ஸிங் கண்ட்ரோல் W, இது உண்டு. க்ளோஸ் த விண்டோ, வேர்டு விண்டோ. அடுத்தது பாருங்கள், ஃபைல் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லைக் டேட்டா, ப்ரோக்ராம், டெக்ஸ்ட்டு. அது பேர் தான் ஃபைலு. இது வந்து பொதுவானது. இது வந்து தாஸ் அப்படி இப்படின்லாம் கிடையாது. சேஞ்சு கேஸ், இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோவர் கேஸ் அப்பர் கேஸ்லாம் வரும், மாற்றிக்கலாம். வேர்டில் சேஞ்சு கேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸு ஃபுல்லாக கேபிட்டலில் அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து கேபிட்டல் அடித்ததை ஸ்மால் அடிச்சுக்கலாம்,
ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலாக அடிக்கலாம், எது வேணாலும். கண்ட்ரோல் பி வந்து ஷார்ட்கட்டு பிரிண்ட் ஆப்ஷன். டாட் இன் இதெல்லாம் என்ன அப்படின்னா டொமைன் நேம்னு சொல்லுவோம். .org இமெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா கீழே வரும் www.org .com .in .sg. இப்போ இது எதை டினோட்ஸ் பண்ணதுன்னா இந்தியா. 2 types ஆஃப் பேஜ் ஓரியன்டேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பேஜை எப்படி சென்டர் பண்ணுறோம், இப்படி நேர்வசமாக இப்படி நேராக செட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கலாக இது பண்ணிங்கன்னா அது வந்து போர்ட்ரேட்டு. ஹரிசாண்டலாக படுக்க வசமாக செட் பண்ணிங்கன்னா அது லேண்ட்ஸ்கேப். அப்புறம் இது கிடையாது அக்சஸ். நான் அடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சிலபஸில் இப்போதைக்கு கிடையாது. ஆர்கனைசேஷன் அதுவும் வந்து எப்படி வருது, டொமைன் நேமு .net. அதாவது ஒரு தொழிற்சாலையோ பெரிய ஸ்தாபனம் என்னன்னா எதை பற்றி இருக்கும், இன்டர்நெட்டை பற்றி இருந்ததுன்னா அது .net. இது வந்து மெமோலாம் டேட்டா டைப்பு அக்சஸில் வரும், அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இன்டர்நெட் இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க். அதே போல் 31 இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது ஒரு ப்ரௌசர் தான். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னா எஃப்டிபினா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். த டாப் மோஸ்ட் பார் வேர்ட் ஸ்க்ரீனில் என்ன டைட்டில் பார், அதுக்கு கீழே இருக்கிறது தான் மெனு பார். அப்புறம் டேஷ் கீ இஸ் யூஸ்ட் ஆன் த டைப் ஓவர் மோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சர்ட் கீ தான். இன்சர்ட் பண்ணிட்டோம்னா டைப் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். கோலன் வந்து ரேஞ்சு, இது எக்ஸலில் இருக்கும். அது வந்து ப்ராக்டிக்கலில் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்க செஞ்சு பார்க்குறவங்களுக்கெல்லாம் ப்ரோக்ராம் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தெரியும். அனலைட்டிக்கல் இன்ஜின் இன்வென்டட் பை யார், சார்லஸ் பேபேஜ். அதே போல் இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக தான் நான் இப்போ அவ்வளோ அவசரமாக போடுறேன். டு அவாய்டு டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இந்த ப்ரைமரி கீ இது வந்து கிடையாது, இது எம்எஸ் சக்ஸஸில் இருக்கும். அப்புறம் லேடி அடா அவங்க யார் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர். டிவைஸ் டிரைவர் ஆர் கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அதெல்லாம் வந்து சிஸ்டம் ஃபைல்ஸில் எல்லாமே எக்ஸ்டென்ஷன் வந்து வேர்டு எப்படி டிஓசிஎக்ஸ்ன்னு சொன்ன மாதிரி .syx இது வரும் உங்களுக்கு சிலபஸ்க்கு. ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷன், இன்செர்ட் டேப்லெட், இன்செர்ட்டு மெனு அதில் இருக்கும். ஐசிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செகண்ட் ஜென்ரேஷன், அதாவது இன்டிகிரேட்டட் சர்க்கியூட், இது பேர் அதான் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் செகண்ட் ஜென்ரேஷன். F7 என்ன ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். லைகாஸ் இஸ் எ சர்ச் இன்ஜின். அடுத்தது ஃபார் வேர்டு ப்ராசஸிங், அதை என்ன சொல்கிறோம், மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருந்தால் தான் வேர்டுக்கானது எல்லாம் பண்ணுவோம். பிட் மீன்ஸ் பைனரி டிஜிட், கம்ப்யூட்டரோட இது பைனரி டிஜிட்னா 0111 அப்படின்லாம் கம்ப்யூட்டர், அதுதான் அதோட லாங்குவேஜ். எ டிஸ்க் பேக் ஹேவிங் 6 plates 10 ரெக்கார்டிங் சர்ஃபேசஸ். அதே போல் கண்ட்ரோல் என் நியூ ஷார்ட்கட் மட்டும் அப்புறமா தரேன் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும். இதெல்லாம் அக்சஸ் அடிச்சிருக்கிறது எல்லாம் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். இனி எக்ஸல் காலம்ஸ் அண்ட் ரோ அது என்ன சொல்லுவோம், ரெண்டும் சேர்ந்தது செல்லும்போம். டோனர் இஸ் யூஸ்டு, லேசர் பிரிண்டருக்கு டோனர். மவுஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விண்டோஸ் அண்டர் த ஜியூஐ. நிச்சயமாக மவுஸ் இல்லாமல் விண்டோஸும் ஜியூஐனா என்ன, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், படம் கலர்ஸு இமேஜஸ்லாம் வரும், அதுதான் ஜியூஐ. மவுஸ் இஸ் வெரி அதான் சொல்கிறோமா. ஷார்ட்கட் கீ சப்ஸ்கிரிப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் டு. யூஸிங் கீபோர்ட் டு செலக்ட் என்டையர் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கீஸ் ஆர் ப்ரெஸ்டு. என்டையர் காலம் மட்டும் இது எங்கே வரும், என்டையர் காலம் ரோன்னாலே வந்து உங்களுக்கு எக்ஸல். F5 இது கோ டு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு. இது டொமைன் நேம், எஜுகேஷன் சென்டருக்கெல்லாம் பாருங்கள் .edu. 1 byte என்னன்னு சொல்லுவோம், 8 நம்பர் ஆஃப் பிட்ஸு. இதெல்லாம் வந்து பைனரி இது. யூஸிங் கீபோர்டு செலக்ட் என்டையர் ரோ ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். அடுத்தது இன் சிடி கேன் ஸ்டோர் 700 MB ஸ்டோர் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் ஸ்டார்டிங் பிகினிங் ஆஃப் த லைன் வேர்டில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். த லாஸ்ட் ரோ இன் ஒர்க் ஷீட்டு அதோட நம்பரு பார்த்தீங்கன்னா
எவ்வளோ வருது? இப்படியே கணக்கு பண்ணிக்கோங்க. 104 85 76ன்னு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு ரோவை சொல்கிறேன், இது லாஸ்ட்டு காலம், லாஸ்ட்டு செல்லு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா XFD. அதே போட்டுக்க வேண்டியதுதான். 10 48 576. ஆமாம், இது செல்லு வரும்ல, த லாஸ்ட் காலமான XFD. அது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எக்ஸல் ஒர்க் புக்கு .XLSX. கண்ட்ரோல் ஹோம் ஃபஸ்ட்டு செல்லு A1 செல்லு. அது செல்லு எப்போவுமே ஃபஸ்ட்டு அல்ஃபபெட்டிக்கல் ஃபாலோடு பை நியூமரிக்கல். F2 ஃபங்க்ஷன் எடிட் செல் என்ட்ரி. ஏதாவது ஒரு செல் F2 கொடுத்துட்டு ஒரு செல் என்ட்ரியில் மாற்ற வேண்டியது மாற்றிக்கலாம். செல்லு எக்ஸலில் டாக்குமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இன் த ஸ்டார்ட் மெனு. வேர்டெலாம் இருக்கும், வேர்டு எல்லாமே ஸ்டார்ட் மெனுவில் தான் இருக்கும். த ஃபைல் ஹேண்டலிங் ஆப்ரேஷன் கேன் பி டன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் ஃபைல் பண்ணிக்கலாம். அதுவே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் செஞ்சு காட்டியிருப்பேன். ரீசைக்கிள் பின் இஸ் ஸ்டோர் டெலிட்டட் ஃபைல்ஸ். இதுவும் இதில் ப்ராக்டிக்கலில் இருக்கும். த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் கேன், அதாவது பார்க்குற மாதிரி இதை கூட நீங்கள் அடிச்சிடலாம். இதெல்லாம் தாஸில் வரும். ஹவஸ்ட் அது ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம். அடுத்தது த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ். அதாவது நம்ம சேவ் இப்போ மெமரி யூனிட்டு சேவ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி செஞ்ச ப்ரோக்ராமை சேவ் பண்ணி வச்சுக்கலாம்லாம் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது? ஜான் வேன் நியூமன். த மூமெண்ட் ஆஃப் எ பால். இப்போ இந்த மவுஸ் கிடையாது, இப்போ எல்லாம் எலக்ட்ரிக்கல் சிக்னல். இது அந்த காலத்தில் அடியில் ஒரு பால் மாதிரி இருக்கும். இப்போ எலக்ட்ரானிக் மவுசஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கேன் நான். இப்போ மொத்தம் 74 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் வேணாலும் கொடுத்துட்றேன் ஸ்டூடெண்ட், பார்த்துக்கங்க நீங்கள். ஏன்னா மொத்தம் 110 கொஸ்டின், இது பாதி போயிடுச்சுல. அடுத்தது நவ் ஃபங்க்ஷன். இது எதில் டேட் அண்டு டைம் வந்துடும். இம்ப்ரெஸ் அப்படின்னா ப்ரெசன்டேஷன். இது என்ன ஓப்பன் ஆஃபீஸில் வரும், அதோட பேர். MS ஆஃபீஸில் பவர் பாயிண்ட்டுன்னு வரணும். வெப் ப்ரௌசர் யூஸ் டு நம்ம ப்ரௌஸ் பண்ணுற வெப் பேஜெல்லாம் ப்ரௌஸ் பண்ணுறது. யூஸிங் டெக்ஸ்ட் டேட்டா டைப்பு. மொத்தம் எத்தனை? 255 கேரக்டரு ஸ்டோர் பண்ணலாம். டிஜிட்டல் சிக்னேச்சர் எங்கே இருக்குன்னா ரைட்டரில் ஃபைல் மெனுவில் இருக்கும். இது ஃபைல் மெனு ரைட்டர் அப்படின்னானே MS வேர்டுக்கு. அப்போது இது MS வேர்டு மாதிரியே. எதுலன்னா ஓப்பன் ஆஃபீஸில். டைப் ஆஃப் த ஃபைல் கேன் பி ஐடென்டிஃபைடு. எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் டைப்பு? அதுவும் நேற்று சொல்லியிருப்பேன், எக்ஸ்டென்ஷன் வச்சு. ஃபுட் நோட் எண்டு நோட் ஆப்ஷன் அவைலபிள் என்ன ரைட்டரில் இருக்கும். ஃபுட் நோட் எண்டு நோட்னா த எக்ஸ்டென்ஷன் ஆன் மைக்ரோ. இதோட எக்ஸ்டென்ஷன் PPTX. பவர் பாயிண்ட்டு நமக்கு சிலபஸில் உண்டு. டெலிஃபோன் லைன் அண்டு மோடம் இன்டர்நெட்டுக்கு கட்டாயம் வேணும். இப்போல்லாம் நிறையா மாறிடுச்சு. இப்போ வைஃபை அது இதுங்கிறோம். அப்போ டெலிஃபோன் தேவையில்லை, டைரெக்டாகவே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் டெலிட் கீ. டெலிட் ஒரு வேர்டை, வெறும் டெலிட் கீ ரைட் சைடு அழிச்சிட்டே வரும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு அழிச்சிட்டே போகும். லெஃப்ட் அழிக்கிறது பேக் ஸ்பேஸு, ஒரு வேர்டாக அழிக்கிறது கண்ட்ரோலும் டெலிட்டும் சேர்த்தோம்னா ஒரு வேர்டே போய்டும். த வெர்டிக்கல் பேஜ் ஓரியன்டேஷன். வெர்டிக்கலாக இருக்கிறது போர்ட்ரைட்னு சொன்னோம். நேர் வசத்தில் பேஜ் செட் பண்ணுறது. டு டிஸ்பிளே லாஸ்ட் 5 லைன்ஸு லினக்ஸ் கமெண்ட்டில் டெய்ல் கமெண்ட். டு இன்செர்ட் மீடியா கிளிப்ஸு. இது இம்ப்ரெஸில் ஊன்னு அந்த ஃபார்மேட்டில் கொடுத்தோம்னா இன்செர்ட் பட்டன் கிளிக் ஆகிடும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் யூஸ் டு டவுன்லோடு த ஃபைல். த சைன் யூஸ் டு ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்டார்ட் எ ஃபார்முலா. அதாவது எதுனாலும் ஈக்குவல் சைன், அதாவது எந்த சைன், த சைன். என்ன சைன்? அதான் சிக்னேச்சர் கிடையாது. எது ஸ்டார்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணணுன்னாலே ஈக்குவல் டு இல்லாட்டினா ஒர்க்கே ஆகாது. எதில்? எக்ஸலில்
ஓப்பன் ஆஃபீஸில் கால் சியில். எ செல் இஸ் ரெப்ரசன்டட் பை ஆல்ஃபபெட் ஃபாலோட் பை நம்பர். அதான் சொல்கிறேன். இது போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபார்முலாலாம் போடணுன்னா A1. ஒரு செல்லே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குறிக்கிறது என்னன்னா ஆல்ஃபபெட்டை குறித்து தான் நியூமரிக்கலை குறிக்கும். அதை ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு செல்லு. இது எக்ஸல் படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆஃபீஸில் வந்து கால் சி. ஸ்ப்ரெட்ஷீட் கால் சி. டு காப்பி எ ஃபைல், இது லினக்ஸில் சிபி கமாண்டு. டெலிட் இமெயில் மெசேஜஸ் ஸ்டோர்டு. நம்ம டெலிட் பண்ணுற மெசேஜெல்லாம் எங்கே போய் உட்காரோம்? ட்ராஷில். அந்த இதில் இன்டர்நெட்டில் இமெயிலில். த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ரைட்டர் .dot அங்கே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி ரைட்டரில் ஒரு பயோடாட்டா க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா ரைட்டர் இது தானா ஃபைல் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .odtன்னு இருக்கும். வேர்டு கவுண்ட்டு டூல்ஸில் ரைட்டரில் இருக்கும். கண்ட்ரோல் கீ இஸ் யூஸ் டு செலக்ட் நான் கான்சிக்வன்ஸ் ஐட்டம்ஸ். சரி, கண்ட்ரோல் பேனல், அதில் போய்ட்டு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். கண்ட்ரோல் பேனலை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். இமெயில் மெசேஜஸ் ஃப்ரம் ஒன் யூசர் டு ஃபார்வர்ட் டு அதர் யூசர். மெசேஜ் நான் உங்களுக்கு போடலாம், நீங்கள் எனக்கு போடலாம். இப்போ தான் வந்து இதாக வந்துடுச்சு. அப்படியே சும்மா வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போட்டுக்கிறோம். இப்போ இமெயிலெலாம் அவ்வளோவா இருக்கிறதில்ல. டெலிஃபோன் ஆனால் வந்து உங்களுக்கு டோட்டில் கொஸ்டின் கேட்கும்போது இது தான் கேட்பாங்க அது தான் கேட்பாங்கன்னு இல்லை, புதுசாகவும் நிறையா கேட்பாங்க, பழசுலேருந்தும் கேட்பாங்க. டெலிஃபோன் லைன் வந்து மோடம் ரெக்கையோடு. டயலப் கனெக்ஷன் மோடம் வந்ததுனாலே அந்த டெலிஃபோன் இருக்கணும். ஆட்டோ கரெக்டு, இது வந்து டூல்ஸ் ரைட்டரில். ஆட்டோ கரெக்டுங்கிறது தான் ஸ்பெல் செக் மாதிரி. புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஃபார்மேட் மெனு ரைட்டரில். கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் டு த இன்டர்நெட் ஐடென்டிஃபைடு டொமைன் நேம். டொமைன் நேமை பார்த்தா தெரியும். MKDIR, இது வந்து மேக் ஏ டைரக்டரி. எதில்? லினக்ஸில். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் WW வேர்ல்டு வைடு வெப், அதுதான் அதோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா www அட்ரஸ்க்கு முன்னாடி வரும். த லினக்ஸ் கமாண்ட் யூஸ் டு டெர்மினேட் த ப்ராசஸ். இது கில்லுனாலே அழிக்கிறது தான், ஃபுல்லாக ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணும். த லினக்ஸ் கமாண்ட் யூஸ் டு கம்பேர் 2 ஃபைல்ஸ். CMP, இதை கில்லு CMP எல்லாம் நீங்களாம் ஒரு டைப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம். CMPனா கம்பேர், அப்போ 2 ஃபைலை கம்பேர் பண்ணும். PS கமாண்ட் இஸ் யூஸ் டு லிஸ்ட் த கரண்ட்லி ரன்னிங் ஜாப். PS கமாண்டு அது சொல்லும். இப்போ என்ன பண்ணிட்டு ஸ்ப்ளிட் செல்ஸு, இது எதில் இருக்கும் அப்படின்னா டிவைடியை எக்ஸலில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வேர்ட்லேயும் இருக்கும் ஸ்ப்ளிட்டு. ஒரு இதை போயிட்டு 2 பாகமாக இது பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட்டு. இங்கே செல்ஸு, ஸ்ப்ளிட்டு செல்ஸு. வேர்டில் பார்க்க முடியாது, இது செல்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ப்ளிட்டு செல்ஸு டேபிளில், இது வந்து எக்ஸலில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 110 கொஸ்டினை வந்து நீங்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க.